அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த பையன் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேயும் நடந்தது. அங்கே அந்த பொண்ணும் அந்த பையனும் பேசினாங்க, இப்படி ஒரு தவறாக ஒன்று நடந்துச்சு. அப்பயும் இதே கேள்வி தான் எழுப்பப்பட்டது. இங்கே இருட்டுக்குள்ளே பேசுனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய சொல்லப்படுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ காலையில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு ஹாஸ்டலில் வந்து குளியல் அறையில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க, குளியல் அறைக்குள்ளே போய் ஏன் பெண்கள் குளிச்சாங்க, அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களா? இன்னொரு ஒரு இது பார்த்தேன், கர்ப்பம்லாம் செக் பண்ணுவாங்கல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட் ஹாஸ்பிட்டலில், அங்கேயும் வந்து வீடியோ கேமரா வச்சு இந்த மாதிரி பெண்கள் கர்ப்பம் செக் பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வெப்சைட்டில் போடுறாங்க. இப்போ ஏன் வந்து பெண்கள்லாம் வந்து கர்ப்பமாக இருக்குமா இல்லையான்னு போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்போமா? எதர்ச்சியாக எங்கேமோ ஒன்று நடக்குது. இல்லை, வக்ர புத்தி உள்ளவர்கள் வந்து என்ன சூழலாக இருந்தாலுமே அந்த வக்ர புத்தியை ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தனியாக பகலில் காருக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாலும் இவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அது மனசு சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய வக்ர எண்ணம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம வந்து அந்த பொண்ணு மேலே தப்பா அந்த பையன் மேலே தப்பான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே உரிமையே கிடையாது.